ஹலோ காய்ஸ், நான் தான் சுமிஸ் லைஃப் ஸ்டைல் வந்து சுமதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் எங்கே போகிறேன்னா, அப்பாவை பார்க்க டெல்லிக்கு போகிறேன். நாமக்கல்லேருந்து டெல்லிக்கு கிளம்பி போகலான்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் இருக்குது. மேரேஜ் அட்டன் பண்ணலான்னு ஒரு 10 days மட்டும் டெல்லிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் வாக்குலேயே வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணலான்னு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம். கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் பேக்கிங்லாம் இருந்துச்சுன்ட்டு பேக் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு பார்த்தா என்னோடய டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. எங்கள் வீட்டுக்காருக்கும் RAC வந்துடுச்சு. எனக்கும் வந்து நான் ஒன்று தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு 1 என்னது அப்படியே நின்றுச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு ஆகவே இல்லை. நான் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப தட்கல்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஆகவே இல்லை. எங்களுக்கு பெரிய டிசப்பாயிண்ட் தான் ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பாட்ட கேட்டதுக்கு அப்பா சொன்னார், அதை உள்ளே போங்க, ட்ரெயின் ஏறினீங்கன்னாவே அவங்க வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னாங்க. நாங்களும் நைட்டு வந்து ஒரு 11:30க்கு தான் ட்ரெயினுங்களா, நான் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு சாப்பாடெல்லாம் வந்து பேக் பண்ணிட்டோம். ஏன்னா வெளியே வந்து 2 நாள் ஃபுல்லாக வந்து இருக்கணுங்களா ட்ரெயினில். அதனால் வந்து வீட்டிலேருந்தே சாப்பாடு லெமன் ரைஸு, புளி ரைஸு, அப்புறம் வந்து சப்பாத்தி இதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் குழந்தைங்கள விட்டுட்டு போகிறனால அவங்களுக்கும் சேர்த்து தான் செஞ்சேன். எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு எடுத்துகிட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக 3 பேர் இருக்காங்களா, அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சிடலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். குழந்தைங்க வந்து ஸ்கூல் இருக்குது, இல்லைன்னா கூட அவங்களே கூட்டிகிட்டு போகலாம். அது இல்லாமல் டெல்லியில் வந்து இப்போ பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, குளிரும் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு போகலானே நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா குழந்தைங்க வந்து வந்தால் அங்கே உடம்பு சரியில்லாமல் போகும். 10 நாள் தானே, அதனாலே விட்டுட்டேன். நான் பாருங்கள் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 8:30க்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். நானே எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டோம். தங்கச்சியும் தம்பியும் வந்து அண்ணாவும் வந்து ட்ராப் பண்ணலான்ட்டு நாமக்கல் வந்தாங்க. வரவே பஸ் வந்துருச்சு. சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானுங்களும் கிளம்பி வந்துட்டோம். வந்து சேலம் ஜங்ஷனில் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டோம். உட்காந்து பார்த்தா எங்களுக்கே இன்னும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம். அப்பயும் நாங்கள் வந்து டிக்கெட் செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். டிக்கெட் வந்து கன்ஃபார்மே ஆகலை. சரி என்ன பண்ணுறது, உள்ளே போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனக்கு ஆகவே இல்லை. ட்ரெயின் ஏறி அப்புறம் உள்ளே வந்து உட்காந்துட்டோம். அவ்வளோதாங்க.